Assalamu alaikum. Welcome to Anjanam Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ காலா ஜாமுன். இது பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பக்ரீத், அதனால் இந்த காலா ஜாமுன் நாங்கள் செஞ்சோம் ஸ்பெஷலாக. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நான் இப்போ சர்க்கரை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நான் வாட்டர் ஊற்றிக்கிறேன். அது 100 ml தான் நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நான் எடுக்கல. ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டா தான் அந்த ஜீராவோட கன்சிஸ்டன்சி வரும். காலா ஜாமுனுக்கு நல்லா திக்கான ஜீரா இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் 5 drops சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஜாமுன் ஒரு கம்பி பதம் இருக்கணும் அந்த ஜீரா, அப்போ தான் ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோட இது ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இது கரெக்டான ஒரு லெவலில் இருக்குது. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஜாமுன் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பேக் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். மாவு பிசையும் போது தண்ணி ஊற்றி நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. தெளித்து விட்டு பிசைங்க. அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். உருட்டும் போது நல்ல ஒரு இதோட வரும். தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவு உருட்டினதை ஒரு தட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். எதுக்காக தேய்க்கிறேன்னா அதில் ஃபுல்லாக ஏர் இதாக இருக்கும். அந்த ஏர்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அப்படி தேய்க்கிறேன். அப்போ தான் மாவு ரவுண்டாக உருட்டும் போது கொஞ்சம் நல்லா வரும். நல்லா கீழே வச்சு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்மளுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும். ஜாமுன் சூப்பராக வரும். இப்போ நான் குட்டி குட்டியாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன். இப்போ நான் கட் பண்ண எல்லா நட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதில் வச்சு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். மீதி உள்ள நட்ஸை ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் தேவையான அளவு சைஸ் எடுத்து உருண்டு பிடிச்சிக்க போகிறேன். கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பட்டையாக ஆக்கிட்டு நட்ஸ் பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவை நடுவில் வச்சு அப்படியே ரவுண்ட் ஆக்க போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு வெடிப்பே வரக்கூடாதுன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படி நாங்கள் செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. வெடிப்பே சுத்தமாக வராது. நல்லா உள்ளங்கையில் வச்சு மாவு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இதே மாதிரி உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா வெடிப்பே இல்லாமல் நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெடிப்பே இல்லாமல் அழகாக சின்ன உருண்டையாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறேன். அடுத்தது இந்த உருண்டையெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு கீழே போய் அப்படியே பிடிச்சிரும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த பால்ஸ் எல்லாமே அப்படியே உருட்டி விடும் போது கொஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டு ஒரே கலரில் எல்லாம் ஒன்றா வேகும். உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பால்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக வேகும். கொஞ்சம் பொறுமையாக இதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் எல்லா பால்ஸுமே ஈவனாக சூப்பராக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்,
எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் ரெட் கலரில் மாறி இருக்கு ஜாமுன். கலர் மாறிடுச்சுன்னு எடுத்துடாதீங்க, இன்னமும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மாறி இருக்கு. காலானா கருப்பு, நம்ம செய்கிறது காலா ஜாமுன், அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கருப்பு கலரில் வந்துருச்சு எல்லா ஜாமுனும். இதான் பர்ஃபெக்டான காலா ஜாமுன். இன்னொன்று என்னென்னா, சிம்லேயே வச்சு தான் வறுத்தெடுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்லேருந்தே எண்ணெய் கடாயில் ஊற்றும் போதுலேருந்தே சிம்மில் வச்சே எண்ணெயை சூடு ஏற்றுங்க, சிம்மில் வச்சே பொரிச்சிடுங்க. அப்போ தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். என்கிட்ட மீதி உள்ள உருண்டையும் போட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபைனலாக ஃப்ரை பண்ண ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எந்த விரிசலுமே இல்லை. இப்போ நான் ஃப்ரை பண்ண ஜாமுனை சுகர் சிரப்பில் போட்டுக்கிறேன். சுகர் சிரப்பை 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து இப்போ ஜாமுனை வெளியே எடுத்துட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், ஒரு விரிசலுமே இல்லை, கரெக்டான கலரில் சூப்பராக வெந்திருக்கு, எல்லாம் ஜூஸியாக இருக்கு. அதுவும் இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஜாமுனை நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நம்ம வச்சுருக்கோம்ல நட்ஸ், அது நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. இதான் பர்ஃபெக்டான ஒரிஜினல் காலா ஜாமுன். இதே மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு இதே மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கார்னிஷ்காக எடுத்து வச்சுருந்த நட்ஸை மேலே போட்டுக்கிறேன். அவ்வளோதான், காலா ஜாமுன் ரெடி. வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.